வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட் வந்தது. அது என்னலான்ட்டு ஒன்றா உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அதே சமயத்தில் ஃபோட்டோவும் வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபைனல் இயர்ஸ். அதனால எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு பரவுற ரூமர்ஸ் எதையும் நம்பாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டர் காலேஜ் எப்போ ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து செப்டம்பர் மந்த் காலேஜ் ரீஓப்பன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாத சப்ஜெக்ட்லாம் அடுத்த செமஸ்டர் அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ண சொல்றாங்க. அடுத்து என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதாவது ஜூலை மந்த்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது எதுக்காக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜாப் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டடீஸ் வந்து எக்ஸாமினேஷனால பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபேக்கல்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஆன்லைன் கோர்ஸ் லிங்க் ஷேர் பண்ணணும். அதாவது அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அயான் கோர்ஸ்ரா, இபாக்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணி நிறைய புதுசாக கற்றுக்கணும் இந்த லாக்டவுன் பீரியட்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிவ்யூலாம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்போ கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அகாடமிக் கேலண்டரில் டேட் கூடிய விஷயத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அப்போ தான் அவங்க வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிவ்யூ நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீ ஃபைனல் இயர்ஸ், அதாவது தேர்ட் இயர்லேருந்து இப்போ ஃபோர்த் இயர் போவாங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ப்ராஜெக்ட் ரிவ்யூ வந்து வெறும் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூலே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டுருணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூவில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆப்சென்ட் ஆகிறாங்களோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃபேக்கல்ட்டிஸே ஒரு மினிமம் மார்க் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைவா வாய்ஸ் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு வைவா கொஸ்டின்ஸ் கேட்கப்படாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வெறும் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான். அது வந்து கரெக்டாக காமிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ஏதாவது 4 யூனிட்ஸ் மட்டும் படித்தாலே போதும். அந்த ஏதாவது 4 யூனிட்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து எல்லா 5 யூனிட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 யூனிட்ஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் எந்த 4 யூனிட்ஸ் படிச்சிங்களோ அந்த 4 யூனிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்ட்டு இப்போ சொல்கிறாங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு பார்ட் ஏ கேட்பாங்க. பார்ட் ஏல எப்பவுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் இப்போ எவ்வளோ கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்டு அதை வந்து 20 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அதில் 8 தான் நீங்கள் எழுதணும். ஒரு கொஸ்டினும் 3 மார்க் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எதனால் 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 5 யூனிட்டுக்குமே அவங்க கொஸ்டின் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த 4 யூனிட் படிச்சிருக்கீங்களோ அந்த 4 யூனிட்டில் நீங்கள் 8 கொஸ்டின் அட்டன் பண்ணி 3 மார்க்கு பார்ட் ஏ கொஸ்டின். பார்ட் பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுவும் எய்தர் ஆர் சாய்ஸு. 5 கொஸ்டின்னா 5 லெசன்லேருந்து எடுக்கிறாங்க. 5 யூனிட்லேருந்து எடுத்து அது எய்தர் ஆர் சாய்ஸ்லையும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த 4 யூனிட் படிச்சிங்களோ அந்த 4 யூனிட்டில் 4 கொஸ்டின் எழுதினா போதும். ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு 19 மார்க்ஸு, டோட்டல் 76 மார்க்ஸ். அப்போ வந்து பார்ட் ஏல உங்களுக்கு 24 மார்க்ஸ் ப்ளஸ் பார்ட் பியில் உங்களுக்கு 76 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸு. இப்போ வந்து இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் சி கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலேஷன் 2017 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு டோட்டலாக உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 கொஸ்டின்ஸில் நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 4 கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து ஈச் 25 மார்க்கு. அப்போ வந்து டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இது வந்து 2017 ரெகுலேஷனுக்கு. இப்போ வந்து மற்ற ரெகுலேஷன், அதாவது 2013, 2008 ரெகுலேஷன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேட்டர்ன் கிடையாது. அவங்களாம் ஃபுல் போர்ஷன்ஸ் படிக்கணும். அவங்களுக்கு வந்து எப்போ போல் ஆர்டினரி கொஸ்டின் பேப்பர் தான். அவங்களுக்கு இந்தமாதிரி 4 யூனிட்ஸு அந்தமாதிரி எதுவுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்களாம் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2017 ரெகுலேஷன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னொரு டவுட் இருக்கும். அதாவது அரியர் பேப்பர் இருந்தால் அந்த அரியர் பேப்பர்ஸ்க்கும் இதே எனி 4 யூனிட்ஸ் தானா அப்படின்ட்டு கேட்பீங்க. ஆமாம், இதே எனி 4 யூனிட்ஸ் தான் 2017 ரெகுலேஷனில் இருக்கிற அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் பேப்பருக்கும் இதே டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான். அதாவது எனி 4 யூனிட்ஸ் எழுதுகிற மாதிரி தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற டியூரேஷன் வந்து 3 hours தான். அந்த டியூரேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. அதனால் எக்ஸாம் டியூரேஷன் 2 hours அந்தமாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸாம் டியூரேஷன் டோட்டலாக உங்களுக்கு 3 hours எக்ஸாம் நடக்கும். 3 hours நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னல ஒரு பேட்டர்னு, அதாவது 2017 ரெகுலேஷனுக்குலாம் எனி 4 யூனிட்ஸ், 2013 அதுக்கப்புறம் 2008 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் எல்லா யூனிட்ஸுமே நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து நார்மலாக எப்போவுமே கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு 2008, 2013 ரெகுலேஷன்ஸ்க்கு.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன். இப்போ வந்து எனி 4 யூனிட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களா, அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் வந்து அடுத்த வாட்டி ரீஅப்பியர் ஆகும்போது உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அதாவது எனி 4 யூனிட்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு திருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 யூனிட்ஸ், இந்த எனி 4 யூனிட்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ கரண்ட் செமஸ்டரில் நீங்கள் ஏதாவது அரியர் வச்சா தான் உங்களுக்கு வந்து எனி 4 யூனிட்ஸு. இதே இது ப்ரீவியஸாக நீங்கள் வச்சு இந்த அரியர் பேப்பருக்கலாம் நீங்கள் வந்து இந்த செமஸ்டர் மட்டும் தான் நீங்கள் எனி 4 யூனிட்ஸ் சாய்ஸில் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர்லேயும் அதே பேப்பர் அரியர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபுல் யூனிட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா தெரில, ஆனால் உங்களுக்கு ஜூலை மந்த்து எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் நடக்கும் சொன்னாங்க. அந்த ஜூலை மந்த்துக்கான டைம் டேபிள் வந்து வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் திருப்பியும் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் திருப்பி படித்து பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைடாக இருக்கிற லிங்க் நான் இப்போ வீடியோவில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா acoe.annuniv.edu/home/download-form இந்த வெப்சைட் லிங்க்கில் தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூட வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் 13க்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனும் ஜூலை மந்த் தான் கண்டக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே டவுட் இருக்கிறது தான். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு ஜூலை மந்த் தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூலை மந்த் வந்து எக்ஸாமினேஷனும் நடத்திட்டு ப்ராக்டிக்கலும் நடத்துறதுனா கொஞ்சம் பாசிபிளான விஷயம் இல்லை. இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி ஷெடியூல் பண்ணி அது டைம் டேபிளாக தருவாங்க தெரில. ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அது எப்படி நடத்தணும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் மாஸ்க் வேர் பண்ணியிருக்கணும், எக்ஸ்டர்னலும் மாஸ்க் வேர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த லெபார்ட்டரியில் இருக்கிற எல்லாருமே மாஸ்க் வேர் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% தான் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 80%னா உங்களுக்கு அந்த 4 யூனிட்ஸ் கான்செப்ட் தான், அதாவது எனி 4 யூனிட்ஸ்மே உங்களுக்கு 80%னா உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போர்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். இந்த அப்டேட்டில் அவங்க சொல்கிற ஃபஸ்ட் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது நான் ஆக்னே உங்களுக்கு சொன்னேன்னான்னு தெரில, அதனால் திருப்பி சொல்கிறேன். எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் நடக்காது அப்படிலாம் இருந்துறாங்க, நீங்கள் வந்து படிக்கிறத ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்டேட்டில். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எப்படி எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்துடும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் டேபிள் கூட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் டேபிளும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் இதே ரூல்ஸ் தான். இப்போ நான் இவ்வளோ நேரம் என்னெல்லாம் ரூல்ஸ் சொன்னோன்னா அதுவும் அட்டானமஸ் காலேஜுக்கும் சேம் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் அட்டானமஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் இருக்காது அப்படின்னு நினச்சிறாங்க. அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் இதே பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டில். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான அப்டேட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு உங்களோட இன்டர்னல் மார்க்ஸை நீங்கள் பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து NPTEL ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் கோர்ஸில் 20 மார்க் இன்டர்னல் வைப்பாங்களாம். அந்த இன்டர்னலில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோரை வச்சு உங்களுக்கு அடுத்த செமஸ்டரில் இன்டர்னல் மார்க் பூஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த அப்டேட் வந்து CGP யார் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், அதாவது ஆகஸ்ட் மந்த்து காலேஜ் ரீஓப்பன் சொல்லியிருந்தோம், ஆனால் ஜூலை மந்த்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட்டில் லீவ் கிடச்சி ஆகஸ்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். ஆகஸ்ட்டில் லீவ்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் முடித்த உடனே உங்களுக்கு காலேஜஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் லீவ் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலேஜஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆகஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் இப்போ போல் சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் மந்த்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் கூட உங்களுக்கு செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் அந்தமாதிரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியலாக உங்களுக்கு இன்னும் டேட் எதுவுமே அனௌன்ஸ் ஆகலை. இந்த டேட் எல்லாமே உங்களுக்கு வித்தின் 10 டேஸில் அனௌன்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஷெடியூல் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இந்த அப்டேட்டில் அவங்க ஒன்று மென்ஷனே பண்ணல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஊரில் இருந்து உங்களுக்கு கிளம்பி வந்தாலும் அவங்க வந்து ஹாஸ்டலில் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி எக்ஸாமினேஷன் நடக்கும் இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இந்த எல்லா கேள்விக்கான ஆன்சர் எப்படி நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த டைம் டேபிள் வச்சு தான் நம்ம தெரியும். அதாவது எப்படி எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இதில் தான் உங்களுக்கு இந்த அப்டேட்டில் இருந்தது, அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு படித்து சொன்னேன்.
இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நன்றி. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இந்த 2 பிளேலிஸ்ட்குள்ளே நீங்கள் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 கிளியர் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே வாங்கலாம் அந்த எல்லா வீடியோஸும் பார்த்தா. உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் ஃபஸ்ட்டாக அதாவது ஃபார் சப்போர்ட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு போய் பாருங்கள். எத்தனை பேர் அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அந்த வீடியோஸை பார்த்து கிளியர் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வந்தால் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நன்றி. இந்தமாதிரி நிறைய லைக்ஸ் அதுக்கப்புறம் சஜஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில். அதாவது சர்க்யூட் தியரி சர்க்யூட் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல, அது சால்வ் பண்ணி காமிங்கட்டு சொல்லியிருந்தீங்க. இந்த 2 சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோஸை பார்க்கணுன்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அது எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. நன்றி.